எங்க வீட்டுல வேலைக்கு என்னைக்குமே பஞ்சமே இல்ல. இன்னைக்கு பத்தாக்குறைக்கு Thursday வேற, அதனால இந்த வேலையும் கூடயே ஒட்டிக்கிட்டு வந்துருச்சு. வேற எந்த வேலையும் இல்ல, பூஜை பாத்திரம் தேய்ச்சி வைக்கிற வேலை தான். எங்க அம்மா வந்து இந்த புளி அப்புறம் சபினா இதெல்லாம் போட்டு தேய்ப்பாங்க, அதெல்லாம் தேய்ச்சா வேலைக்கே ஆகாது. அதனால நான் எப்பயுமே பீதாம்பரி தான் யூஸ் பண்ணுவேன். இரவு உணவுக்கு மணி அடிக்க போதே அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா இட்லி ஊத்திட்டு இருந்தேன். இந்த அவசரத்துல கைவிட்டு அண்டாக்குள்ள கூட நுழையாதுன்னு வாங்கல, அந்த மாதிரிதான் என் கதை ஆயிப்போச்சு. எப்படியோ ஒரு வழியா இட்லி குண்டாங்குள்ள சேர்த்துட்டு கீழே செஞ்சிருந்த இட்லி மாவு மணித்துளிகள் எல்லாம் தங்கு தடை இல்லாம தொடச்சு எடுத்துட்டேன். ஏன்னா எங்க அம்மா பார்த்தாங்க அப்படின்னா பழைய டேப் ரெக்கார்டர் மாதிரி பாட ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி எனக்கு இன்னைக்கு நல்லாவே தெரியும், காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் அப்பாடான்னு உட்கார்றதுக்கு கூட டைம் இருக்காது அப்படின்ட்டு. அதனால காலையிலேயே வந்து நைட்டுக்கும் சேர்த்து குருமாவை செஞ்சு வச்சிட்டேன். இந்த இட்லியை நான் எப்ப எடுத்தாலும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இட்லி வந்து நசுங்கி போயிடும். இட்லியை அழுங்காமல் குலுங்காமல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஆனா எங்க அம்மாவே வந்து அதுல நல்லா சொல்லி கொடுப்பாங்க. ஆனா என்னன்னா எங்க அம்மாவை கேட்டா எங்க அம்மா திட்டிகிட்டே சொல்லி கொடுப்பாங்க. அதனால உங்களுக்கு யாருன்னா தெரிஞ்சா கண்டிப்பா வீடியோ போடுங்க. அதுக்கப்புறம் 3 இட்லியை நல்லா மொச்சக்குன்னு சாப்பிட்டுட்டு எங்க பயோமாக்கு இன்னைக்கு வாக்கிங்க்கு டேக்கா கொடுத்துட்டு வீடியோ மட்டும் எடிட் பண்ணிட்டு ஓய்வு எடுத்துக்கொண்டேன். நாளைக்கு